அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாகவே ஒரு வருஷம் தொடங்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மனதில் உத்வேகம் உருவாகி உயர்வான செயல்களை செய்வாங்க. முன்வைத்த காலை பின்வைக்கவே மாட்டாங்க. நீங்கள் யாரையாவது நம்பிட்டீங்க அப்படின்னா வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. எடுத்த முடிவில் இருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கும் என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மூத்த சகோதரர் வழி சார்ந்த உறவில் நீங்கள் அனுகூலமான பலனையே உருவாக்குவீங்க. இதனால் மனம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நட்பெயர் பெறுவீங்க. அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளினுடைய உதவிகளை பெற்று வீடு மனைகளை வசதிக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற் போல நடந்து உங்களுக்கு கண்டிப்பாக நட்பெயரை பெற்று தருவாங்க. உங்களுடைய முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் முயற்சியை போடுறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே பெற்றுக் கொடுக்கும். வீடு மனைகள் வாங்குவதற்கு அதனை அழகுபடுத்துவதற்கு என நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இத்தனை நாளாக நடக்காத விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு நடந்தேறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுமான வரைக்கும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பலன் கிடைக்கும். கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதால அவருடைய அருளால் போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதன் பகவானுக்கு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்து கல்வியில் மேம்படுத்த துணை நிற்பார் அப்படின்னே சொல்லலாம். சரி, பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லோருக்கும் அடிப்படையான ஒன்று. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை இந்த 2025ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்ற இறக்கமான காலகட்டமாக தான் இருக்க போகுது. குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்க்கறதால வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். சேமிக்கக்கூடிய பணத்தை பத்திரமா நீங்கள் வைத்துக்கிறது நல்லது. குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி ராகு மற்றும் கேது உங்களுக்கு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் வருமானம் தடைப்படும். பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும். தடை தாமதங்களை கடந்து வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் தடைகளை கடந்த பிறகு தான் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். குருவினுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதால் வேலையில் சிறப்பாக செயல்பட முடியும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க. எனினும் ஏற்ற இறக்கமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசியில் காதல் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே அலுவலகம் ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு காதலில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்க காதல் வலையில் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் சராசரியான பலனை தான் பெறுவாங்க. காதல் உறவுக்கு குரு சாதகமான பலனை தருவார். மேலும் உண்மையான காதலாக இருந்தால் குருவினுடைய ஆசையும் அருளும் கிடைக்க பெறுவாங்க. இதுவே திருமணத்தை மீறிய காதல் உறவாக இருந்தால் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ரகசிய உறவு வெளிச்சத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அதனால் நீங்கள் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த வருடத்தில் நான் வண்டி வாங்கணும், அதே போல் வீடு வாங்கணும், என்னுடைய ராசிக்கு இந்த கட்டிட பலன் வீட்டு பலன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதால நிலம், சொத்து, சுகம் சேர்க்கை உண்டு. கட்டிய வீடு வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக வரும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் கூட வாங்குவீங்க. ஆனால் எதிலுமே ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதில் எளிதில் முடியக்கூடிய காரியங்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு நீங்கள் எதையுமே செய்யக்கூடாதுங்க. தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகு நிலம் வாங்குவது, வாகனம் வாங்குவது இவையெல்லாம் மேற்கொள்ளணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2025 புத்தாண்டு சிம்ம ராசிக்கு கலவையான பலனையே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராகு மற்றும் கேது பகவானுடைய தாக்கம் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தலாம். குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. செவ்வாய் கிரக பயிற்சி சாதகமான பலனையும் சாதகமற்ற பலன்களையும் கொடுக்கும். கணவன் மனைவி உறவாக இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. குடும்ப பெரியவர்களிடத்தில் ஆலோசனை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு. சரி, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஜனவரி முதல் மார்ச் வரையில் சனியினுடைய பார்வை முதல் வீடு மீது விழுகுது. இது உங்களுக்கு உடலில் அசதியை ஏற்படுத்தலாம். மார்ச் மாதத்துக்கு பிறகு சனியினுடைய பெயர்ச்சி உங்களுடைய 8வது வீட்டிற்கு செல்லுது. இது துக்கத்தை குறிக்குது. அதோடு கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு, கண்டம், அவமானம், வழக்கு போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை கூட வரலாம். அதாவது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் கூட வரலாம். கிட்டத்தட்ட ராமர் வனவாசம் சென்றது போன்ற ஒரு நிலை வரலாங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இருந்தாலும் குருவினுடைய தாக்கம் உங்களுடைய லாப வீடு மீது விழுது. அதனால் ஓரளவு பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனை வரக்கூடும். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் பருமன் கொண்டவங்க உடற்பயிற்சி செய்வது நல்லது. நாள்தோறும் நடைபயிற்சி செய்து வர உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். திருமண வாழ்க்கை சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல காலம். மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடக்கும். நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலம். காதல் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல காலம் இது அப்படின்னு சொல்லலாம். கலப்பு திருமணம் கூட செய்து கொள்ளலாம். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் பிரச்சனை வரலாம். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 புத்தாண்டை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு தொழில் வாழ்க்கையில் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். மார்ச் மாதம் வரையில் சனி பகவான் 7வது வீட்டில் இருப்பார். இது தொழில் வாழ்க்கையில் ஓரளவு சாதகமான பலனை கொடுக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் 8வது வீட்டிற்கு போவார். இது சாதகமற்ற நிலை. தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தை தவிர்க்கிறது நல்லது. முதலீடு கூடாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த நிலை இருக்கிறதோ அதே நிலையில் நீங்கள் போகிறது தான் நல்லது. யாரையும் நம்பாமல் இருக்கிறதே நல்லது. கடன் வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன்கிழமை தோறும் விநாயகர் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவிலோ பெருமான் கோவிலோ எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாதாம் தானம் செய்கிறது நல்லதுங்க. அதே போல் நாள்தோறும் நெற்றியில் குங்குமம் வச்சுட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு சதுர வடிவிலான வெள்ளி துண்டை எப்போதுமே உங்களோட வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குமா. வெள்ளி அப்படிங்கிறது எப்போதும் நம்மக்கிட்ட இருந்தால் மகாலட்சுமி கூட இருக்கிறது போல் ஒரு அர்த்தமாக சொல்லுவாங்க. அதனால் ஒரு சதுர வடிவில் வெள்ளியை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. புதிதாக வீடு கட்ட ஆசைப்படுவோ அல்லது வண்டி வாகனம் வாங்க விரும்புகிறவங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படியாக சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடம் அமையும் என்று சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் இது போல் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குங்க ஜோதிடம் ரீதியாக. இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நன்றி நண்பர்களே.